நம்ம இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய சைஸ் வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நுணுக்கிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையிடையில் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பதம் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்க்கக்கூடாது, பேக்கிங் சோடா தான் சேர்க்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலையும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை கரைசல் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். ஒருவேளை உங்ககிட்ட விஸ்க் இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே விடணும். பாருங்கள், இந்த மாதிரி. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வெளியில் இருக்க கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சோம்னா அப்பம் நிறைய எண்ணெய் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ சூடான எண்ணெயை இதுக்கு மேலே தெளித்து விட்டு இந்த மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா 2வது பக்கம் திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற கடாயோட சைஸை பொறுத்து 2-3 அப்பம் கூட ஒரே டைமில் செய்யலாம். நான் வந்து சின்ன சைஸ் கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஒரு அப்பமாக செய்ய போகிறேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் அப்பம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக நம்ம அப்பம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்க கோதுமை மாவு வச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே இந்த அப்பம் ரெடி பண்ண முடியும். அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா சட்டுன்னு ரெடி பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்பம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதில் தேங்காய் துருவல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த தேங்காயோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க அளவுகள் மாறாமல் ஆசிட்டிஸ் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் பெர்ஃபெக்டான அப்பம் நீங்கள் செய்ய முடியும். இப்போ இந்த அப்பமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு முழுமையாக வெந்து வந்திருக்கு. வெளியில் எடுத்துடலாம். இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம அப்பம் பொரிச்சு எடுத்தாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பெர்ஃபெக்டான அப்பம் ரெடியாக இருக்குது. இது செய்யும் போதே வீடே மணக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.